தட்டிவிடாதே, இன்று மாலை உன் வீட்டுக்கு வரப்போகிறேன். பல கோடி நன்மைகள் உன்னை வந்தடையப் போகிறது. இதை பலருக்கும் பகிரு. யோகம் உன்னை வந்தடையும். என் மீது நம்பிக்கை இருந்தால் நாகாத்தம்மா போற்றி என்று பதிவிடு. பார்த்து பலரும் பலனடையட்டும். காத்திருப்பதால் கவலை கொள்ளாதே. நல்ல விஷயங்கள் நடக்க தாமதம்தான் ஆகும். இனி வருபவை எல்லாம் நல்லதே. பொறுமையாயிரு. உன்னை அரவணைக்க யாருமில்லை என்று வருந்தாதே. உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாக்கிறேன். வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் உனக்கு என் துணை நிச்சயம் இருக்கும். உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் துணை நிற்பேன். எந்த ஒரு சூழலிலும் உனக்கு யாரும் இல்லை என்று கலங்கி நின்று விடாதே. உனக்கு சற்று நேரத்தில் உன் மிகப்பெரிய ஆசை நிறைவேறும். இருகரம் கூப்பி நன்றி சொல்வாய். இன்னும் 1 மணி நேரத்தில் நீ என்னை பார்க்கும் வாய்ப்பை பெற்றால் நீ எதிர்பார்த்தது உன்னை தேடி வரும். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் தொடங்கும் நாள். உன் முகத்தில் புன்னகை மலரும். ஓம் முருகா என்று பதிவிடு. எவ்வளவு சோதனை வந்தாலும் ஒன்னே ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க. உங்க கூட ஒரு கை இல்லை, 12 கை உங்க கூட இருக்கு. மறந்துடாதீங்க. ஒருபோது சாமி கைவிட மாட்டார். சோதிப்பார் நிறையா. முருகன் சோதிப்பார். ஏன் சோதிக்கிறார்? சேர்த்து வச்சிருக்கமே பாவம் மூட்டை, அதை நெருப்புனால தான் எரிக்கணும். காலையில் எந்திரிச்சு வேல்மாறல் படிச்சீங்களா, திருப்புகள் படிச்சீங்களா? வெளியே போகும்போது சாமி சொல்லுவார், டே கவலைப்படாது, உங்களோட நான் இருக்கேன். வெளியே போகும்போதே வேல் நிற்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இந்த பாராயணம் முடித்து நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் முருகன் உட்கார்ந்துருப்பார். முருகன் உட்கார்ந்துருப்பார். அழகுக்காக சொல்ல, அனுபவிச்சதை சொல்கிறேன். நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். இந்த வேல்மாறல் புத்தகத்தை வண்டியில் போகும்போது சொல்லிகிட்டே போங்க, முருகா இந்த மந்திரத்தை நீ கேட்டியா உண்மையாலுமேனா? உங்களை மிஞ்சிட்டு ஒரு வண்டி போகும். வண்டியில் ஒரு பிள்ளையே, நீ திக்கற்ற சூழ்நிலையில் தவித்து கலங்கி வேதனையோடு இருக்கும் நேரம் எல்லாம் என் வேல் வந்து உனக்கு துணையாக நிற்கும். என் அருள் வந்து உன்னை வழிநடத்தி செல்லும். என் அன்பு பிள்ளையே, நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. வாழ்க்கை சில நேரங்களில் நம்மை அமைதியாக அழ வைக்கிறது. ஆனால் அந்த கண்ணீரை தோல்வி என்று நினைக்காதே. மலை மீது ஏறும் மனிதன் ஒவ்வொரு அடியிலும் சோர்வடைவான். ஆனால் உச்சியை அடைந்த பிறகு அந்த சோர்வு அவனுக்கு பெருமையாக மாறும். அதுபோல இன்று நீ சந்திக்கும் கஷ்டங்கள் நாளை உன் பலமாக மாறலாம். முருகனின் வேல் நமக்கு நினைவூட்டுவது தைரியத்தை, மயில் நமக்கு நினைவூட்டுவது உயர்ந்து பறக்கும் நம்பிக்கையை. அதனால் மனதை உறுதியாக வைத்துக்கொள். நல்லதை பேசு, நல்லதை செய். உன் முயற்சியை நிறுத்தாதே. சரியான நேரத்தில் உன் வாழ்க்கையில் திறக்கும் வாய்ப்பை யாராலும் தடுக்க முடியாது. வேலும் மயிலும் துணை. ஆரோகரா சரவணபவா. நீ மிகப்பெரிய பொக்கிஷமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் உன்னை தேடி வரப்போகின்றது. நீ சற்றும் எதிர்பார்க்காத பெரும் மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை இன்பத்தில் மிதக்க வைப்பேன். எனக்கு நீ முழு மனநிறைவோடு நன்றி செலுத்தும் நேரம் வந்துவிட்டது. என்னை தேடி என் ஆலயத்திற்கு நீ வரப்போகிறாய். நல்ல காலம் உன் வாழ்வில் வரப்போகிறது. யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா என்று பதிவிடுங்கள். மண்ணால சிலை செஞ்சு வச்சா மலையில கரைஞ்சிருவேன்னு தானையா கல்லால சிலை செஞ்சு வச்சு கையெடுத்து கும்பிடுறோம். அதுக்காக நீ கல்லாவே இருந்துடணுமா? கரையணும் ஐயா, கரையணும் ஐயா. நீ கரையணும், உன் மனசு கரையணும். அப்படி கரைஞ்சாத்தாயா என் கவலை கரையும், என் கவலை கரையும். 2 பொண்டாட்டி இருந்து பிள்ளையே பெத்துக்காத ஒன்ன அப்பனே முருகானு எல்லாரும் கும்பிடுறாங்களே, எதுக்கு? தகப்பனா இருந்து தாங்கிக்குவேங்கிற தைரியத்துல தானே. என்ன மட்டும் ஏயா இப்படி சோதனை பண்ணிக்கிட்டே இருக்கிற? நீ அப்பனுக்கே புத்தி சொன்ன சுப்பையா, எனக்கு என்ன வேணுங்கிறது உனக்கு தெரியாதா? ஏயா என்ன இப்படி தவிக்க விடுற? நீ தூங்காமல் உன்னுடன் போராடி கொண்டிருக்கிறாய் என்பதை நானும் அறிவேன். எதையோ நினைத்து நிம்மதியை இழக்காதே. என் திருவடிகளில் நீ சரணடைந்து விட்டாய். நீ சந்திக்கும் அனைத்து போராட்டங்களிலிருந்தும் உன்னை நான் விடுவிப்பேன். இரவில் நீ தனியாக இல்லை, நான் உன்னுடன் இருக்கிறேன். ஓம் சரவணபவ.